ஹாய்! ரத்தினவேல் கல்யாண மண்டபத்தில நடந்த ரீசென்ட் வெட்டிங் எக்ஸ்போக்கு போயிருந்தேங்க. ரொம்பவே அழகழகழகான ஸ்டால் போட்டிருந்தாங்க. வெட்டிங்க்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கு தேவையான பொருட்களும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருந்தது. நல்ல நல்ல கலெக்ஷன் இருந்தது. அது என்னென்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு உள்ள போன உடனே ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருந்தது. இந்த பிரதிஷ்டா ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டால் தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது கல்யாணம், ரிசப்ஷன், மீட்டிங் கூட. சேலம்ல மட்டும் கிடையாது. அவுட்டர்ல எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன்ல கூட மீட்டிங்னா நாங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதோட செட்டப்பே ரொம்ப அழகா இருந்ததுங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் அவ்ளோ லுக்கா இருந்தது. அங்க ஒரு அழகா ஒரு சேர் போட்டிருந்தாங்க. அது வந்து ஃபோட்டோ ஷூட்காகவே போட்டிருந்தாங்க. வர்றவங்கலாம் அதில அப்படியே ராஜா பகதூர் மாரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து போயிட்டுருந்தாங்க. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரிஜினல் வெள்ளி சில்வர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகழகான காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கோல்டு பிளேட்டடான இயர்ரிங்ஸ் கூட இருந்தது. பார்க்கறதுக்கே பந்தாவா இருந்தது. ரொம்ப ஐ கேட்சிங்கா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டியாணம். நல்ல ஸ்டோன் ஒர்க்ல அவ்ளோ அழகா அப்படியே ட்ரெடிஷ்னலா இருந்தது. பயங்கர வெயிட்டாவும் இருந்தது. இது எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1,60,000க்கு மேல சொன்னாங்க. அப்பா! அப்படின்னு இருந்துச்சு. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய வந்து இந்த அ காலேஜ் கோயிங்க்காகட்டும், ஃபங்ஷனுக்கு போற மாதிரியான ஒரு அழகழகான ஆர்னமெண்ட்ஸ் செட்டு போட்டிருந்தாங்க. நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுவும் கண்ணுல ஒத்திக்கிற மாரி இருந்தது. இந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாமே. நெறைய லேடீஸ் இதில தான் இருந்தாங்களே ஆக்சுவலா சண்டேல. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரஷ் கம்மியா இருந்தது. சண்டே பார்த்தீங்கன்னா, நிக்கிறது கூட நேரம் இல்ல. இந்த பிராஸ் பிரேஸ்லெட் தாங்க பயங்கர மூவிங். அதாவது இன்விசிபிள் செயினும், இதுவும் அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. சண்டே போய் வாங்கலான்னு போனா, ஒண்ணு கூட கிடைக்கல. இந்த பேர்ல் ஸ்டட் எல்லாம் அவ்ளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, காலேஜ் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ் போட்டுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரியான வின்டேஜ் டைப் ஜுவல்ஸ் எல்லாமே வெட்டிங்க்கான கலெக்ஷன்ஸ் நெறைய இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காட்டன் ஸ்டால். அதுக்கேத்த ஒர்த்தான ரேட்டு தான் இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 50% ஆஃபர் குடுத்துருந்தாங்க இந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்டாலு. நல்லா இருந்துச்சு. ஃப்ரேம் எல்லாமே அங்க இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தியா, அழகா கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அங்கேயே வந்து ஆல்பம் மாடலுக்கான ஆல்பம் கூட வச்சிருந்தாங்க. செல்வமதி ரிசார்ட்ஸ் வந்து சேலம்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நெனச்சேன். இது சேலம் அவுட்டர்ல இருக்கு. ஆனா அங்க போன பிறகு தான் எனக்கு தெரியும் ஏற்காடுல கூட இருக்குன்ட்டு. எவ்ளோ ரேட்டு, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்க வந்து அழகா விசிபிளா வச்சிருந்தாங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங்க்குலாம் போனோம்னா, ஈவென்ட்ஸ்க்குலாம் போனா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்டால். அதிகமா இந்த மாதிரியான ஸ்டால் தான் இருந்ததே அங்க. எல்லாமே இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து வீட்ல இருந்துகிட்டே இன்ஸ்டால வந்து பிசினஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்டால் நெறையவே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அருணா பொட்டிக் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸிங் வந்து இவங்க நெறைய போட்டு வச்சிருந்தாங்க மாடலுக்கு. அதில இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா இருந்தது. நெட்ல வந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நேர்த்தியா இருந்தது. நெறைய மாடலுக்காகவே போட்டு எடுத்துட்டு வந்த ப்ளவுஸ்லாம் அங்க வந்து அழகா விசிபிளுக்கு வச்சிருந்தாங்க. கஸ்டமர்லாம் நெறைய நம்பர் வாங்கி குறிச்சிட்டு போயிட்டுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ்ல இருக்க இந்த மோட்டிஃப் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. பிந்தி ஸ்டைல்ல ரொம்பவே அழகா இருக்குல்ல. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லேடீஸ் தான் வந்திருந்தாங்க. சண்டே தான் ஃபேமிலி நெறைய வந்திருந்தாங்க. குழந்தைங்களுக்கான ஸ்டாலும் நெறைய இருந்தது. ஸ்நாக்ஸு, பொம்மைங்க எல்லாமே இருந்தது. அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வர்றவங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த சாக்லேட்டு, பர்ஃபி மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாவே டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டுருந்தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. தேவைப்படுறவங்கலாம் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களும் அங்க இருந்தது. இந்த மசாஜ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாப் போடுற இந்த மாதிரி ஸ்டாலும் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 650ன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டால் தாங்க. இந்த வின்டேஜ் டைப், அப்புறம் விக்டோரியா டைப் ஆர்னமெண்ட்ஸ்லாம் நெறைய இருந்தது. பார்க்கறதுக்கே அப்படியே வந்து இந்த பொன்னியின் செல்வன் மூவில வர மாரியே இருக்குல்ல. நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியாவும் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஸ்டால். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் டாப் அண்ட் பாட்டம். பாவாடை சட்டைன்னு சொல்லுவோம்ல, குழந்தைங்களுக்கு போடுவோம்ல, ₹650 அப்படின்னு சொன்னாங்க. வொர்த்து தான். நல்லா இருந்தது. ஆரி ஒர்க்லாம் போட்டு. இந்த ஸ்டால்ல வந்து பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட்ஸ்ல செஞ்ச ஹெல்தியான ஸ்நாக்ஸ். ரெட் ரைஸ்லேருந்து கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, மில்லட்ஸ் 2த்துலயும் செஞ்சிருந்தாங்க. நல்லா ஸ்வீட் அண்ட் இது ஸ்பைசி 2மே இருந்தது. நல்லா இருந்தது. நானும் இதுலருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது இந்த ஸ்டால் தான். தாபி ஸ்டால். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அதுவும் இந்த கவுன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே வந்து பார்த்தாங்க. தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
அவ்ளோ அழகா இருந்தது. அதில போட்டிருந்த யூஸ் பண்ணியிருந்த மெட்டீரியல் எல்லாமே அவ்ளோ நுணுக்கமா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வச்சு இது வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. 3 1/2 லேக்ஸ் இருக்கிறத 30,000க்கு அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெட்டிங்க்கு, ரிசப்ஷனுக்கு போடுற மாரியான ட்ரெஸ்ஸு. இவங்களுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே ஆர்டர் எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது இவங்க கிட்டயுமே கலெக்ஷன்ஸ்லாம் அவ்ளோ அழகழகா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டூப்ளிகேட் நெயில் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இவங்க வச்சுட்டு இருந்தாங்க. சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்ட்டிஃபிஷியல் நெயில் எல்லாமே ரொம்ப அழகழகா இருந்தது. அங்க ரொம்பவே புடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது வந்து இந்த பூ தாங்க. இத பார்த்தா யாராச்சும் ஆர்ட்டிஃபிஷியல்ன்னு சொன்னா நம்புவாங்களா? இந்த மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரிஜினல் அப்படியே இருந்தது. இத பார்த்துட்டு வாங்கியே ஆகணுன்ட்டு நான் போயிட்டேன். அப்புறம் கை வச்சு இது எவ்வளோன்னு கேட்டதும், ஏன்டா கை வச்சோன்னு ஆயிருச்சு. ₹1000ன்னு சொன்னாங்க பாருங்க. அப்பா அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணுமா? அப்படின்ட்டு டக்குன்னு கையெடுத்துட்டேன். இதெல்லாம் இந்த பரதநாட்டியம் ஸ்டைல்ல இருக்குல்ல. அழகழகா இருந்தது. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. ஸ்டோன் வச்சு ஒயிட் அண்ட் ரெட்ல ரொம்பவே அழகா இருந்தது. அதேபோல இந்த கிரீன் இந்த ஆர்னமெண்ட்ஸும் ரொம்பவே அழகா இருந்தது. நெக்லஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாங் கவுனுக்கு அப்படியே ஒண்ணே ஒண்ணு கழுத்துல ஒண்ணு போட்டுக்கிட்டோம்னா, பயங்கர ரிச்சா, ராயலா அழகா இருக்கும்ல. நல்லா இருந்ததுங்க அக்சஸரீஸ் எல்லாமே. இந்த சாரி வந்து லெனின் காட்டன். 1800 சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலா 1500க்கு தர்றோம் அப்டின்னாங்க. நல்லாவே இருந்தது. அதோட அழகா இருந்தது மாடல். இந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விண்டேஜ் டைப் சாரீஸ் ஆகட்டும், இந்த சாரீஸ் ஆகட்டும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலிலருந்து இங்க வந்து பொட்டிக் போட்டிருந்தாங்க. ஸ்டால் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகழகான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ரீசனபிள் ரேட்ல இருந்தது. நம்ம கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் குறைக்கவும் செஞ்சாங்க. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, காட்டன் சுடிதாருக்கான ஸ்டால் இருந்தது. ரொம்பவே அழகழகா காட்டன், சில்க் காட்டன், அப்புறம் சிந்தெடிக் எல்லா மெட்டீரியல்லயுமே வந்து சுடிதார் இருந்தது. ரெடிமேட் ரொம்ப அழகழகா இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிட்டர் டைப்ல இருந்துச்சு. ஒரு லைட் பிங்க், ஆனியன் பிங்க்ல. அதிகமா மூவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்றேன். அதிகமா மூவ் ஆனது இந்த பிராஸ் பிரேஸ்லெட் தான். இந்த மாரி பிரேஸ்லெட்லாம் காலேஜ் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே மட்டும் தான் இருந்தது இந்த இன்விசிபிள் செயின். சண்டே போகும்பொழுது ரொம்பவே காலியா இருந்தது அந்த ட்ரேலாம். அவ்ளோ மூவிங்ல போனது அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங்க்கானது. அதாவது இந்த ரிசப்ஷன்ல வரிசை வைக்கும்பொழுது வைப்பாங்க பாருங்க, வரிசை தட்டுல. சாக்லேட்லயே ஒரு டால் அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. நெறைய அழகழகா ஒரு வெட்டிங்க்கானது எல்லாமே வந்து இந்த ஸ்டால்ல இருந்தது. ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே வந்து அங்கேயே ஆர்டர் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அவங்களுடைய விசிட்டிங் கார்டும் குடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் போட்டிருந்தாங்க இந்த ஸ்டாலு. இந்த கால் செயின் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. எப்படி போடுறதுன்னே தெரியல. ஆனா இது வந்து கியூட்டா இருந்தது அட்ராக்டிவா. டீ ஷர்ட்லாம் நார்மல் ரேட்ல நல்லாவே இருந்தது. சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சில்க் காட்டன் சாரீஸு, அப்புறம் சில்க் சாரீஸ் கூட அங்க வந்து ஒருத்தவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒரு ஷாப்ல வந்து அவ்ளோ அழகா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை ரூம்ல வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. புதுசா கார்னர் ஸ்டாண்ட் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கேண்டில் இது ரொம்ப வாசனையா இருந்தது அந்த கேண்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உண்டியல் இது எல்லாமே நெறைய இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஸ்டால் வந்து அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவென்ட்ஸ்க்கான ஃபோட்டோகிராஃபிஸு, ஆல்பம்லாம் மாடலுக்கு ரொம்ப அழகழகா வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் சோப்பு. ரொம்ப வாசனையா அழகா இருந்தது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தை பொம்மை மாரி இருக்குல்ல, அத பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கியூட்டா இருந்தது. பக்கத்தில பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல ஃபங்ஷனுக்கு போற மாதிரி, காலேஜ் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டால் வந்து பயங்கர ஒர்த்துங்க. மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல காஸ்ட்லிலேருந்து மீடியம் ரேஞ்சில இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. சண்டே பார்த்தீங்கன்னா, இதில நெறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. சண்டே வந்து நிக்கிறதுக்கு இடம் இல்ல இந்த இடத்துல. அவ்ளோ பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒர்த்து கலெக்ஷன்ஸ்லாம் அவ்ளோ அழகழகா இருந்தது. சாரீஸுமே நல்லா இருந்தது. ஒரு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸ் கோயிங்ல ஒரு கொஞ்சம் விசேஷ நாட்கள்ல கட்டிட்டு போற மாதிரியான நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. நான் திரும்ப திரும்ப இந்த பிரேஸ்லெட் தான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா அழகா அந்த ஒரு ஆணிய வந்து கையில மாட்டுன மாரியே இருக்கும். இந்த இன்விசிபிள் செயின் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா எல்லாரும் வச்சிருந்தாங்க. இதுதான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அங்க கேட்கும்பொழுது ₹100ன்னு சொன்னாங்க. இது அதிகமோ, கம்மியோன்னு சொல்லிட்டு வாங்காம வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி Flipkartல போட்டு பார்த்தா 250லேருந்து 350 வரைக்கும் சொல்றாங்க. ரொம்பவே அதிகமா இருந்தது. ஐய்யயோ! மிஸ் பண்ணிட்டோமேன்னு இப்ப ஃபீல் பண்றேங்க. ஆனா அழகா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். எல்லாருமே வந்து இத வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் தெரியாம போச்சு. இந்த பேக் எல்லாமே கியூட் கலெக்ஷன்ஸா வச்சிருந்தாங்க. அப்புறம் ஹேர் ஆக்சஸரீஸ் எல்லாமே ரொம்ப அழகழகா இருந்தது.
நல்லா இருந்தது மொத்தத்துல. எங்க பார்த்தாலும் இந்த இன்விசிபிள் செயின் தாங்க. இது வந்து சாட்டர்டே எடுத்தேன். ஆனா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பாதிக்கு மேல காலியாயிருச்சு. அழகழகா இருக்கிறது எல்லாமே மூவ் ஆயிருச்சு. அவ்ளோ நல்லா இருந்தது. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கேக் ஸ்டால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அங்கேயே நெறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்ளோ அழகா எவ்ளோ கிராண்டா இருக்கு பாருங்க. அட்ராக்டிவா இருந்தது இந்த கேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டுடியோ 7ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே வந்து நெயில் ஆர்ட் போட்டு குடுத்துட்டுருந்தாங்க. கெளம்புற நேரம், அதாவது ஸ்டால க்ளோஸ் பண்ற நேரத்துக்கு நான் போயிட்டேன் தெரியாம. அந்த நேரத்துல கூட முகம் சுளிக்காம எனக்கு அழகா போட்டு குடுத்துருந்தாங்க. அந்த நேரத்துக்கு என்ன சிம்பிளா போட முடியுமோ, அத போட்டாங்க. நான் இப்ப தான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நெயில் ஆர்ட் போட்டேன். எனக்கே ரொம்ப புடிச்சிருந்ததுங்க.